யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கலாம். இப்போ நான் பேச போகிற விஷயங்களில் நீங்கள் என் கூடவே ட்ராவல் பண்ணணும், சரிங்களா? அதாவது நான் ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் இதை முடிக்க போகிறேன். அந்த அந்த ஜேர்னி ஃபுல்லாக, இந்த யாத்திரை ஃபுல்லாக, இந்த ட்ராவல் ஃபுல்லாக என் கூடவே நீங்கள் என்ன செய்யணும், வரணும். நடுவில் எங்கேயாவது பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டிங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ ஃபுல்லாக கவனமாக என்ன செய்யுங்க, கவனிங்க, சரிங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரத்தில் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? முதல் 5 வசனங்களை வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. யாரு மனப்படமாக சொல்லுவா? மனப்படம் சொல்றியா? சொல்லு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. வெரி குட். ஆதியிலே இருந்த வார்த்தைன்னு ஆரம்பிக்கிறார். யாரு? அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அறிமுகப்படுத்தும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? அவர் இந்த பூமியில் பிறந்து வளர்ந்த ஒருவர் என்கிற நிலைமையில் அவரை குறித்து அறிமுகப்படுத்தாமல், அவர் ஆதியிலிருந்து இருக்கிறவர் என்று நமக்கு என்ன செய்கிறார்? அறிமுகப்படுத்த. வாசிக்கும் போது அப்படி தான் இருக்குது. ஆதியிலே வார்த்தை இருந்த, ஒரு ஆதியாம புஸ்தகத்தை வாசிக்கிற மாதிரி இருக்குது. ஆதியிலே தேவன், அப்படி தானே இருக்கும். இப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தான் தேவனாகவே இருந்தது என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை எல்லாவற்றையும் படைத்தார் என்று சொல்லுகிறார். அப்படிதானே? 3ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கு? சகலமும் அவர் மூலமாய், இந்த வார்த்தையின் மூலமாய், தேவனாய் இருந்த வார்த்தையின் மூலமாய் உண்டாயிற்று. ஆதியாகமத்தில் அப்படித்தானே வாசிக்கிறோம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று வார்த்தையிலே சொன்னார். அப்படிதானே? தேவனிடத்தில் இருந்த வார்த்தையை தேவன் வெளியே சொல்லும் பொழுது அந்த வார்த்தையானவர் எதை உண்டாக்கினார்? வெளிச்சத்தை உண்டாக்கினார். அப்படிதானே வாசிக்கிறோம். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். என்ன உண்டாயிடுச்சு? வெளிச்சம் உண்டாயிற்று. அப்படிதானே? இப்போ போட்டிருக்கு, சகலமும் அவர் மூலமாய், வார்த்தை மூலமாய் தான் என்ன செஞ்சது? உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும், எதெல்லாம் உண்டானதோ, எதெல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறதோ அதில் ஒன்றும் அவர் இல்லாமல் என்ன செய்யலை? உண்டாகவே இல்லை. அப்போது நாம் பார்ப்பது, நாம் பார்க்கக்கூடாத சகல விதமான சிருஷ்டிப்பும் யார் மூலமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது? வார்த்தையாகிய தேவன் மூலமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இவரை குறித்து கொலோசியர்கள் எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியே சொல்கிறார் பாருங்க. கொலோசியர்கள் எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர் அதிரசம் இல்ல, அதரிசம், தரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும், பார்க்க முடியாத இறைவனுடைய ரூபம், தற்சுரூபமும், சர்வ சிருஷ்டிக்கும், எல்லா படைப்புகளுக்கும் முந்தின பேருமானவர். அப்படின்னா எல்லா படைப்புகளுக்கும் முன்பாகவே இருக்கிறவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும், அது பரலோகத்தில் இருக்கட்டும், பூலோகத்தில் உள்ளவைகளும், பூலோகத்தில் இருக்கட்டும், காணப்படுகிறவைகளும், பார்க்க முடியறதா இருக்கட்டும், காணப்படாதவைகளுமான, பார்க்கவே முடியாததாக இருக்கட்டும், சகல வஸ்துக்களும், இப்படி இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும், சிங்காசனங்களும், கர்த்தத்துவங்களும், துரைத்தனங்களும், அதிகாரங்களும், சகலமும், எல்லாமே, all things, சகலம் என்கிற வார்த்தைக்குள் அடங்காத ஒரு பொருள் இருக்கும் என்றால் அப்படி ஒன்று இல்லை. சகலம்னா எல்லாமே அர்த்தம். எல்லாமே அவரை கொண்டு படைக்கப்பட்டது, அவருக்கென்று தான் படைக்கப்பட்டது. அப்போ இங்கே யோவானில் வாசிச்சுட்டு கொலோசியருக்கு போகும்போது நம்ம இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறோம். வார்த்தையை கொண்டு, வார்த்தையாகிய தேவனே அனைத்தையும் படைத்தார். தேவன் வார்த்தையை கொண்டு படைத்தார். இந்த வார்த்தைக்கென்று தான் அனைத்தையும் படைத்தார். அப்போ இந்த வார்த்தைக்கு தான் கம்ப்ளீட் கண்ட்ரோல் இந்த அல்டிமேட் யூனிவர்ஸில் இருக்குது.
இந்த அண்ட சராசரத்திலேயே அனைத்தையும் ஆளக்கூடிய ஒரு தகுதி இருக்கிறது என்று சொன்னால் அது எதற்கு தான் இருக்கிறது? இறைவனுடைய வார்த்தைக்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு தான் இருக்கிறது. அந்த வார்த்தை அப்படியே கட் பண்ணா எங்க வரும் அப்படின்னா 14வது வசனம் வாசிங்க. அந்த வார்த்தை அந்த வார்த்தைக்கு ஒரு உருவம் இல்லை. முன்னாடி கரெக்டா? வார்த்தைக்கு உருவம் இருக்கா? வார்த்தைக்கு உருவம் இல்லை, எழுத்துக்கு உருவம் இருக்கு. நான் சொல்லுவது புரியுதா இல்லையா? வார்த்தைக்கு உருவம் இல்லை, ஒவ்வொரு மொழியில் இருக்கும் எழுத்துக்கு தான் என்ன இருக்கு? உருவம் இருக்கு. எழுத்து வார்த்தை ஆகாது, வார்த்தைக்கு தான் எழுத்தே தவிர எழுத்துக்கு வார்த்தை அல்ல. இதை நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? தேவனுக்கு தான் சாயலே தவிர இந்த சாயலுக்கு தேவன் அல்ல. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ வார்த்தையாகிய தேவன் எல்லாவற்றையும் படைத்தவர். நல்லா கவனிச்சிட்டே வாங்க. வார்த்தையாகிய தேவன் எல்லாவற்றையும் படைத்தவர், அவருக்கென்றும் அவரை கொண்டும் சகலத்தையும் படைத்தவர். அந்த வார்த்தையாகிய தேவன் மாம்சம் ஆனார். அப்படின்னா அர்த்தம், மாம்சம் ஆனார்னா ஒரு உருவம், ஒரு உருவத்தில் வந்தார், பார்க்கக்கூடிய நிலைமையில் வந்தார். வார்த்தையை பார்க்க முடியாது, வார்த்தை என்ன தான் பண்ண முடியும்? கேட்க தான் முடியும். ஆனால் இங்கே நம்ம வாசிக்கிறோம் 1 யோவான் 1வது அதிகாரத்தில், தெரிஞ்ச வசனம் தான், மனப்பாடமாக சொல்லணும்னு நினைக்கிறவங்க சொல்லலாம், எல்லாம் எடுத்து வாசிச்சிருங்க. 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதி முதல் இருந்ததும், ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன பண்ணாங்க? கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும். அது எப்படி வார்த்தையை கண்களினால் கண்டார்கள் என்றால், அந்த வார்த்தை ஒரு உருவம் உடையதாக இந்த பூமிக்கு வந்தார், அதனால பார்க்க முடிந்தது. இப்போ வார்த்தையை எப்பொழுது பார்க்க முடியும் என்றால், அந்த வார்த்தையை எழுதினால் மட்டுமே என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்ப முதலில் வார்த்தை எழுதப்பட்டது. முதல்ல வார்த்தை எழுதப்பட்டது. அதுதான் வேத வாக்கியம்னு என்ன செய்றோம்? சொல்றோம். எழுத்தும் இல்லாமல் உருவமும் இல்லாமல் கேட்க மட்டுமே முடிந்த இறைவனுடைய வார்த்தை பல ஜனங்களால பற்பல நிலைமைகளிலே கேட்கப்பட்டு வந்தது. அப்படிதானே? ஆபிரகாம் கேட்டாரு, ஈசாக்கு கேட்டாரு, யாக்கோபு கேட்டாரு, மோசே கேட்டாரு, நிறைய பேர் கேட்டாங்க, யோபு கேட்டாரு, நிறைய பேர் கேட்டாங்க. கேட்ட வார்த்தை என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டது. அப்பொழுது அது கண்களால் என்ன செய்யப்பட்டது? பார்க்கப்பட்டது. ஆனால் எழுதப்பட்ட வார்த்தையாக மட்டுமே அந்த வார்த்தை இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமானார், சதையும் இரத்தமும் உடையவராக. இப்போ வார்த்தைக்கு என்ன இல்லைன்னா எமோஷன்ஸ் இல்லை. அப்படிதானே? ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். வெல்ற வார்த்தைக்கோ கொல்ற வார்த்தைக்கோ எந்த எமோஷன்ஸும் கிடையாது. ஆமாவா இல்லையா? வார்த்தைக்கு எமோஷன்ஸ் இருக்கா? வார்த்தைக்கு ஃபீலிங் இருக்கா? எதுவுமே இல்லை. ஆனால் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் உடையவராக நம்மை போல, அப்படிதானே வாசிக்கிறோம் பிலிப்பியரில். பிலிப்பியரில் எப்படி வாசிக்கிறோம்? அவர் எப்படி வந்தார்? அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷர் சாயலானார், நம்மை போல இறங்கி இந்த பூமிக்கு வந்தார். அப்படி இந்த பூமியில் இறங்கி வந்தது தான் அவருடைய பிறப்பாக இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம், கேட்கிறோம், நினைவு கூறுகிறோம். அப்போ இங்கே வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன செய்தார்? வாசம் பண்ணினார், நம்மோடு கூட தங்கினார். இப்போ பாருங்க எப்படி அவர் கொண்டு வர்றாரு பாருங்க. இதை நம்ம ருசிக்கணும்னா வார்த்தை யாரோடு என்ன செய்ய முடியாது? தங்க முடியாது. அது எதற்காக உரைக்கப்படுகிறதோ அந்த வேலையை செய்யும், அவ்வளோதான். இதுதான் வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தை சதையும் ரத்தமுமான நிலைமையில் சொல்லுவாங்களே, சதையும் ரத்தமாக கண்ணு முன்னாடி நின்னாப்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரி எல்லாவித உணர்வுகளோடும், எல்லாவித எமோஷன்ஸோடும், அனைத்து ஃபீலிங்ஸோடும் ஒரு மனுஷனாக கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே அவர் என்ன செய்தார்? நமக்குள்ளேனா மனிதர்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். சரி, இப்போ இந்த வார்த்தையை பற்றி என்னென்னலாம் சொல்லலாம்? நம்ம வாசிக்கிறோம் மேலே, அந்த வார்த்தை ஜீவனாக இருக்கிறதுன்னு வாசித்தோம், கரெக்டா? இப்போ தேவன் தான், அவர் தான் தேவன், ரைட்? அவர் சகலத்தையும் படைத்தவர், இஸ் த கிரியேட்டர், சரியா? ரெண்டாவது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தான் மனுஷனுக்கு என்னவா வந்துச்சு? லைட், ஒளியாக வந்தது. அப்போ அவருக்குள் என்ன இருந்தது?
ஜீவன் இருந்தது. அப்போ அவர் எல்லாவற்றையும் படைத்தார். காரணம், அவர் ஜீவனாய் இருக்கிறார். அவர் யாராய் இருக்கிறார்? ஜீவனாய் இருக்கிறார். மூணாவது பார்க்குறோம், அந்த ஜீவன் தான், அந்த உயிர் தான் மனிதர்களாகிய நமக்கு டைரக்ஷன்ஸ் காமிக்கிறது, ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. ஆனால் இருளானது அதை என்ன செய்ய முடியலை, பற்றி கொள்ளவில்லை. அப்போ மூன்று முக்கிய கேரக்டர், நிறைய இருக்கு, மூணு மட்டும் பார்க்கலாம். ஒன்று, அவர் படைத்தவர். ரெண்டு, அவர் ஜீவன் உள்ளவர். மூன்று, அவர் ஒளியானவர். இப்போ அவரால் படைக்கப்பட்ட இந்த பூமியை குறித்து போட்டிருக்கு. அந்த ஒளி எங்கே பிரகாசிச்சது? இருளே பிரகாச. அப்போ இந்த பூமி எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குது? படைக்கப்பட்டது, தானாய் உருவானது அல்ல. ரெண்டாவது, ஜீவனற்றது. என்ன இல்லை அதுக்குள்ள? அந்த ஒளி தான், அந்த ஜீவன் தான் ஒளி. அப்போது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்குதுன்னா இருள் என்கிற இடத்துல என்ன இல்லைன்னு அர்த்தம். கவனிக்கிறீங்களா இல்லையா? கவனிச்சிங்கன்னா கரெக்டாக பதில் சொல்லுவீங்க. வார்த்தையானவர் எல்லாவற்றையும் படைத்தவர். அவருக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தான் மனுஷருக்கு என்னவா இருக்குது? ஒளியாக இருக்கிறது. இப்போ அப்படியே அவர் படைத்தவரை விட்டுருங்க. இப்போ படைக்கப்பட்ட பூமிக்கு வருவோம். இந்த பூமி என்ன, இந்த உலகம் என்ன செய்யப்பட்டது? படைக்கப்பட்டது. நம்பர் 1. தானாய் உருவானதல்ல. 2, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஒளியின் இடத்தில் ஜீவன் இருந்தது. ஜீவன் தான் ஒளியாக இருந்தது. அப்படின்னா இந்த அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தானே இருள்னா. அப்போ இருளில் என்ன இருக்குது? சாவு இருக்கிறது. இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? சாவு இருக்கிறது. தேவனிடத்தில் மரணம் இருக்குதா? தேவனிடத்தில் மரணம் இல்லை. யோவான்ல வாசிக்கிறோம், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. தேவன் ஒளியாக இருக்கிறார். God is light and in him there is no darkness at all. தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இந்த இடத்துல இருளும் மரணமும் வெளிச்சமும் ஜீவனும் சினானிம்ஸாக இருக்கிறது. வெளிச்சமும் ஜீவனும் ஒன்று, இருளும் மரணமும் ஒன்று. இருளில் வழி தெரியாது, மக்கள் இடறி விழுவார்கள், அழிந்து போவார்கள். ஒளி இருக்கிற இடத்தில் வெளிச்சம் இருக்கும், மக்களுக்கு வழி தெரியும், போகிற இடத்திற்கு போய் சரியாக சேர்ந்து வாழ்வார்கள். இதுதான் இதனுடைய உருவகம். புரியுதுங்களா? இப்போ வார்த்தை படைத்தவராகவும் வாழ்வாகவும் ஒளியாகவும் இருக்கிறார். இந்த உலகம் படைக்கப்பட்டதாகவும் சாவு உள்ளதாகவும் எல்லாம் மரணம் நிறைந்ததாகவும் இருளுக்குள்ளும் இருக்கிறது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஒளி எதை காதலித்தது? எதன் மேல் அன்பு வைத்தது? இருளின் மேல் அன்பு வைத்தது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, ஒளி இருக்கும் இடத்தில் இருளுக்கு இடம் இல்லை. அப்போது எப்போ இந்த இருளில் இருக்கும் மனிதர்கள் ஒளியோடு இணைய முடியும்னா, தங்களுக்குள் இருக்கும் இருள் அகன்றால் மட்டுமே அவர்கள் ஒளியோடு என்ன செய்ய முடியும்? இணைய முடியும். இதை பார்த்த இறைவன், இதை பார்த்த வார்த்தை, அவர் என்ன செய்தார் என்றால், இந்த இருளுக்குள் இறங்கி வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்தார். வார்த்தையாகவே வந்தாலும் முடியாது, ஒளியாகவே அப்படியே பாய்ச்சி அடித்தாலும் முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? இந்த மனிதர்களின் சாயலை நான் என்ன செய்கிறேன்? எடுத்துக்கொள்கிறேன். இந்த இருளின் சாயலை நான் என்ன செய்து கொள்கிறேன்? தரித்து கொள்கிறேன். சாவக்கூடிய ஒரு உடலிலே நான் இந்த பூமிக்கு வருகிறேன் என்று சொல்லி வரார்னா, அப்போ எந்த அளவுக்கு இந்த இருளில் வாழ்ந்த ஜனங்களை இந்த உலகத்தின் மேல் அவர் அன்பு வைத்திருப்பார்ன்றது என்ன செய்யணும்? கவனிக்கணும். அதனால தான் யோவான் 3:16 இதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சமாய் வந்த வார்த்தையானவர் சொல்லுகிறார், தேவன் எப்படி இந்த உலகத்தில் அன்பு வைத்தாராம்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை. For God so loved the world. தேவன் இந்த அளவிற்கு இந்த உலகத்தின் மேல் அன்பு வைத்தார் அப்படின்னு ஆரம்பிக்குது இங்கிலீஷ்ல. எந்த அளவுக்கு என்றால், that he gave his only begotten son. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் தருகிற அளவிற்கு தேவன் இந்த உலகத்தின் மேல் என்ன செய்தார்? அன்பு வைத்தார். that whoever believes in him. ஏன்னா இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட தம்முடைய ஒரே பேரான குமாரன் மேல் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறாங்களோ should not perish, அழியாமல், and have eternal life, என்றென்றும் நிலைத்து நின்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெற வேண்டும் என்பதற்காக. அப்போ இவ்வளவு அதிகமான அன்பு உள்ளவராக இருக்கும் பொழுது, ஒளியானவர், வார்த்தையானவர், சகலத்தையும் படைத்தவர், வாழ்வானவர் அப்படியே இறங்கி இந்த பூமிக்கு வராரு. யாரோடு வாழும்படி? நம்மோடு கூட வாழும்படி. ஆனால் எப்படி வந்தார்னா, தமக்கு சொந்தமானதிலே அவர் என்ன செய்தார்? வந்தார். இப்படி வரணுன்றதுக்காக
பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே, ஏன் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே இந்த திட்டத்தை அவர் வைத்திருந்தார். ஆனால் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அந்த ஒரு மனிதனுடைய குழந்தைகளுக்குள் ஒரு குழந்தையை தெரிந்தெடுத்து அந்த ஒரு குழந்தையினுடைய சந்ததியில் அப்படியே வந்து இந்த பூமியில் அவர் என்ன செய்கிறார்? தமக்கு சொந்தமான ஒரு வழியிலே வரார். தமக்கு சொந்தமானவர்களோ அவர் என்ன செய்யலையா? ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படித்தானே வாசிக்கிறோம். தமக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, இந்த இருள் தான் அவரை பற்றி கொண்டதா? இல்லை. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் அவர் என்ன செய்யலை? சொந்தமானவர்களையும் ஏற்றுக்கொள்ளலை, எந்த மனுஷனும் அவர் என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அவர் யார் மேலே அனுபவிச்சு வந்தார்? தன்னை நிராகரிக்கிறவர்கள் மேலே தான் அன்புள்ளவராக இருந்தார். அப்படி அன்புள்ளவராய் இந்த பூமிக்கு வந்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணி அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்கிறதை இந்த உலகத்தில் என்ன செய்தார்? காண்பித்தார். இதுதான் சுருக்கமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மானுட அவதாரத்தினுடைய வரலாறு. இதை ஏன் நான் இப்போ உங்களுக்கு காலையில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு எங்கேருந்து ஆரம்பிக்குது? நித்தியத்துக்கு கடந்த கால நித்தியத்தில் ஆரம்பித்து இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. இவ்வளவு பெரிய அன்புடையவராய் நம்ம மத்தியில் வந்ததற்கான காரணம் என்ன? எதுக்கு வந்தாராம்? வந்து என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து என்ன பண்ணார்? நம்மளை ரட்சித்தார். அது கடைசியாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார். 30 வயதுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்த உடனே என்ன பண்ணார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அவர் ஊழியத்துக்கு ஆரம்பித்த உடனே இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன செய்தி என்னதுன்னா, நல்ல செய்தியை சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை சொன்னார். என்ன நல்ல செய்தியை சொன்னார் இந்த ஜனங்கள்கிட்ட? நீங்கள் மனம் திரும்புங்க, இறை அரசு உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. இறைவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு, கடவுளுடைய ராஜ்யம் உங்களுக்கு என்னவா இருக்குது? அருகில் இருக்கிறது. இப்படி சொன்னவர் ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாரு, இறைவனுடைய ராஜ்யம் உங்கள் நடுவில் இருக்கிறதுன்றார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சொல்றாரு, இறைவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதுன்றார். ஆக மொத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் எதுக்காக வந்தார்? இறைவனுடைய ராஜ்யத்தை, கடவுளுடைய ராஜ்யத்தை, கடவுளுடைய அரசாங்கத்தை இந்த உலகத்தில் அறிவிக்கும்படி வந்தார். அதுதான் நல்ல செய்தி. எந்த காலத்தில் அவர் இந்த செய்தி அறிவிக்க வராரு? தம்முடைய மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒரே ஒரு பெரிய பேரரசுக்கு கீழே அடிமைகளாக இருக்கிறார்கள். ரோம பேரரசு கீழே. சரிங்களா? அவரவர்களுடைய சொந்த பைசாவை போட்டு உழைத்து தங்களுடையவர்கள் அல்லாத வேறு ஒரு ராஜ்யத்திற்கு அவர்கள் வரிகளை கப்பமாக கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே இந்த உலகத்திலே வந்த ஒன்றான மெய்க்கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறைவனானவர் இந்த பூமியிலே தன்னுடைய காலை வைத்து அவர் சொன்னது என்ன? முதல்ல மனம் திரும்புங்கள், வேறு பக்கம் உங்கள் மனதை திருப்புங்கள். நீங்கள் போய்கொண்டிருக்கிற வழியிலேயே போனால், நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற வழியிலேயே வாழ்ந்தால் உங்களுக்கு எது கிடைக்காது? இறை அரசு, கடவுளுடைய ராஜ்யத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியாது? பங்கு பெற முடியாது. ஒரு மனுஷன் ராத்திரியில் வந்து கேட்குறான், நல்ல போதகரே அப்படின்னு. இப்போ கர்த்தர் சொன்னார், ஏன்பா நீ மறுபடி பிறக்கலனா, நீ மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய், பிரவேசிக்கவும் மாட்டாய். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஃபோக்கஸ் இந்த பூமியில் எதுவாக இருந்தது? ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை எங்கே ஸ்தாபிப்பது அவருடைய ஃபோக்கஸாக இருந்தது? பூமியில் அல்ல, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அதை ஸ்தாபிக்க விரும்பினார். இந்த பூமிக்கு அடுத்த ராஜ்யம் அல்ல அப்படின்னு தெளிவாக சொன்னார். பிலாத்து பிடிச்சி வச்சு நிற்கிறார் முன்னாடி, எப்பா நீ ராஜாவா? அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன சொல்கிறாரு? நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். ஆனால் என் ராஜ்யம் உன்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை பிடுங்கி, அது முடிஞ்சாலே எனக்கு முடியும். பரலோகத்திலேருந்து ஒரு அதிகாரத்தையும் கொடுக்கலண்ணா, அதாவது பேசிக்கலாக நான் உனக்கு அதிகாரம் தரலன்னா நீ இங்கே நின்று என்ன செய்ய முடியாது? சிலுவையில் அறிய முடியாது, கேள்வி கேட்க முடியாது. ஆனால் உங்ககிட்ட அதிகாரத்தை பிடுங்கி, உங்கள் ராஜா கிட்டேருந்து அதிகாரத்தை பிடுங்கி இந்த உலகத்தில் வந்து வெட்டுக்குத்தை ஏற்படுத்தி
ஒரு பெரிய ஒரு கூப்பு ஒன்றை நடத்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யத்தை எல்லாம் வீழ்த்தி நான் ஒரு சிங்காசனம் உட்காந்து நான் தான் ராஜா எல்லாரும் என்னை வணங்குங்கள்னு சொல்கிற ஒரு ராஜ்யத்தை நான் ஏற்படுத்தும்படி இந்த பூமிக்கு வரல. அப்படி வந்திருந்தா என்னுடைய சேவகர்கள் எனக்காக என்ன செஞ்சுருப்பாங்க? போராடி இருப்பாங்க. நான் அப்படி சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை. என் ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல, இந்த உலகத்துக்குரிய ராஜ்யமே அல்ல. இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்ளணும்னு அவசியம் அவருக்கு இல்லை. ஒருவேளை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டிருந்தாருன்னா பிசாசுடைய காலில் ஊந்திருப்பார். அப்படி தான் சொன்னான் அவன். என் கால்களில் நீர் விழுந்து பணிந்து கொண்டார், இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ராஜ்யங்களும் உமக்கு தருவேன். அந்த உலகத்தின் ராஜ்யத்தை அவன் வச்சுக்கிட்டு போகிறான், கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு அவன் போயிடுவான். இந்த ராஜ்யம் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் அல்ல. அப்போ தேவனுடைய தேவன் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிற இறைவனுடைய ராஜ்யம் அரசாங்கம் என்பது இந்த பூமிக்குரியதல்ல. அது நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அவர் அதை நிறுவ அவர் விரும்பினார். இப்பொழுது இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம் இருக்கா இல்லையா? அப்போவே இயேசு கிறிஸ்து இருக்குன்ட்டாரு. அப்போ இப்போ இருக்குமா இல்லையா? இருக்கு. யார் அந்த ராஜ்யம்? நாம தான். அதுக்கு தான் வேற ஒரு வார்த்தை இந்த பூமியில் சொல்லப்பட்டு வருகிறது, கூட்டம் என்று சொல்லப்பட்டு வருகிறது. என்னது? கூட்டம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டாக்கின ராஜ்யத்துக்கு கிரேக்க மொழியில் எக்லீசியா, அப்படின்னா கும்பல், கூட்டம்னு அர்த்தம். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டம். இன்னைக்கு நாகரிகமாக அதை ஒரு கூட்டம் தானே சபை. பெருங்கூட்டமோ சிறு கூட்டமோ ஒரு கூட்டம், அதுதான் என்னது? சபை. அப்போ கர்த்தர் பேசிக்காக ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அந்த கூட்டத்தினுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன? எபேசியர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம், தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார். என்னது? தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார். ஒரு பாடியாக அதை அவர்கள் கூட்டமாகவும் இருக்கிறாங்க, ஒரு தனி நபராகவும் இருக்கிறாங்க. புரியுதா? அவர்கள் கூட்டமாகவும் இருக்கிறார்கள், தனித்தனியே கூட்டமாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கும் பொழுது அவர்கள் யாராக இருக்கிறார்கள்? ஒரே சரீரமாகவும் இருக்கிறார்கள். அந்த சரீரத்தின் தலையாக இருக்கிறவர் தான் யாரு? கிறிஸ்து. we are one body. அதை அங்கீகரிக்கிற நிலைமையில தான் நம்ம அந்த அப்பத்தில் கை வச்சோம் இல்லையா? அப்படிதானே? நாம் எல்லாரும் ஒரே அப்பத்தில் புசிக்கிறவர்களாக இருக்கிறபடினால எல்லாரும் ஒரே சரீரம் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? நாமே அந்த சரீரமும் நாமே அந்த அப்பமுமாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்னு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்தறிய, இப்படி தான் இதுதான் அர்த்தம்னு தெரியாமல் நீங்கள் கை வச்சிங்கன்னா அபாத்திரமாக போஜனமானம் பண்ணுறதுன்னு அர்த்தம்னு யார் சொல்கிறா? அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். அப்போது இந்த கூட்டம், சரி ஓகே, எல்லாரும் கவனிங்க. பைபிள் வாசிக்கிறவங்க யாராவது வெளிச்சத்தில் உட்காந்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை ஒரே கூட்டமாக உருவாக்கி நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த பூமியில் வச்சிருக்கார். நாம தான் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் யார் இருக்க முடியும் என்கிற ஒரு ஃபில்டர் இந்த பூமியில் கர்த்தர் என்ன செய்கிறார்? வைக்கிறார். இங்கேருந்து தான் வடிகட்டி ஆரம்பிக்கிறது. உலகத்தில் அனைத்து மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். எல்லாரையும் நேசித்து இந்த வார்த்தையானவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆமாவா இல்லையா? ஆனால் யாரெல்லாம் அவரை பற்றி கொண்டார்கள்னா, அவரை நிராகரித்தவர்கள் அல்ல, அவரை விசுவாசித்தவர்கள் தான். யோவான் 1:12 வாசிக்கிறோம். தமது சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லாம் சொல்லிட்டு கீழே சொல்கிறாரு. ஆனால் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வச்சு அவரை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க எத்தனை பேராக இருந்தாலும் அப்போ கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களும் கிடையாது இல்லையா? அப்போது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய முதல் வடிகட்டி என்ன? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபில்டர்? யார் அவருடைய நாமத்தின் மேலே, அவருடைய நாமத்தில், அவருடைய பேர் மேலே யார் விசுவாசம் வைக்கிறாங்களோ, வச்சு அப்படியே கிடையாது, அவரை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, யார? மாம்சத்தில் வந்த வார்த்தையை, தேவனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவங்க எல்லாரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெற்றவர்களாக என்ன செய்கிறாங்க? மாறுகிறார்கள். அடுத்து போட்டிருக்கு, அவங்க ரத்தத்தினால இல்லை, மாம்ச சித்தத்தினால அல்ல, எந்த ஒரு மனுஷனுடைய சித்தத்தினாலும் அல்ல, அவர்கள் யாரால் பிறந்தவர்கள்? தேவனாலவே பிறந்தவர்கள் போட்டு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்புக்கு ஃபர்ஸ்ட் ஃபில்டர் என்னதுதான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுதல். ரைட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒட்டுமொத்த மனிதர்கள் எல்லாரையும் கால்குலேட் பண்ணோம்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டும்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த பூமியில் இருக்கிறார்கள். கரெக்டா? ரைட். சரி, இவங்க எல்லாரும் கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெற தகுதி உள்ளவர்களாக மாறிடுறாங்களா அப்படின்னு நம்ம வாசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? தன்னுடைய போதனைகளில் யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெற முடியும், யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை அனுபவிக்க முடியும், யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்னு பல வடிகட்டிகளை கர்த்தர் என்ன செய்கிறார். நான் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா,
சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஓமைகளோ சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த விஷயங்களையோ நம்ம அற்பமாக என்ன செஞ்சிடக்கூடாது, நினைத்து விடவே கூடாது. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் தான் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய உபதேசத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பேச ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் டீச்சிங் என்ன தான் சொல்றாரு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் டீச்சிங் என்னதுன்னு கேட்குறேன், பார்க்காம சொல்லணுதே. ஆவியில் ஸ்மால் எஸ். ஸ்மால் எஸ்னா எந்த ஆவி? நம்முடைய ஆவி, பரிசுத்த ஆவி இல்லை, கேபிட்டல் எஸ் தான் பரிசுத்த ஆவி. அப்போ ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள்னா என்ன அர்த்தம்? மனுஷனுடைய ஆவி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே அவங்கவுங்க ஆவி, அவங்கவுங்க ஆவியில் எளிமை உள்ளவர்கள்னா என்ன அர்த்தம்? ஆவி என்ன பண்ணுதுங்க? ஆவியுடைய வேலை என்ன? உங்கள் உடம்புல ஆவியுடைய வேலை என்ன? இயக்குகிறது. உங்களை இயக்கும் வேலை யார் செய்கிறா? உங்களுடைய ஆவி செய்கிறது. சரியா? எக்ஸாம்பிள், நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, காலையில் லைட்டாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. உங்கள் உடம்பு என்ன சொல்லும்? டிவியை ஆன் பண்ண சொல்லும். ஸ்கூல் லீவான்னு பார்க்க சொல்லும், வேலை ஸ்தலம் லீவான்னு பார்க்க சொல்லும். இன்றைக்கி கனமழையா மிதமழையா? ஏன்னா நமக்கு வானிலை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எல்லாருக்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா தீராத காதல் இந்த வானிலை மேலே வந்துடும். காலையில் இருந்துச்சு வானிலை எப்படி இருக்கிறது, அது வரைக்கும் வானத்தையே பார்க்க மாட்டோம். அந்த பண்ணி சாகும்போது தான் வானத்தை பார்க்குமா அப்படின்ற மாதிரி நமக்கு பேரழிவு வருகிற காலத்தில் தான் வானத்தை பார்க்குற பழக்கம் நமக்கு இருக்குது. வானத்தை பார்ப்போம். என்னத்துக்கு பார்ப்போம்? லீவ் இன்னைக்கு இருக்குமா? அப்போ தான் என்ன பண்ணோம்னா உங்கள் ஆவி உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். என்ன ஞாபகப்படுத்தும்? இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்குது, நீ நாளைக்கு 4 பேருக்கு சம்பளத்தை கொடுக்கணும் இல்லையா? இப்படி ஒன்றா ஞாபகம் வரும். ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, இப்படி ஒன்றா ஞாபகம் வரும். அப்போது ஆவி அதுக்கு அவ்வளோ நேரம் ரிமோட்டை பார்த்துட்டு லீவான்னு பார்த்துட்டு இருந்த உடம்பு இப்போ என்ன பண்ணோம்? ஆபகுக்கு சொல்கிற மாதிரி மான்களை போல துள்ளி கொண்டு என்ன செய்யும்? பாத்ரூம்குள்ளே போகும். இதுதான் ஆவி செய்கிறது. புரிஞ்சிச்சிங்களா? இப்போ ஆவி என்ன பண்ணுது? நம்மை இயக்குகிறது. இப்போ என்ன சொல்கிறாரு கர்த்தர்னா, இந்த ஆவியில் நாம் எளிமையுள்ளவர்களாக மாறிவிட வேண்டும். நம்மளை இயக்குறதே இந்த ஆவி தான். இதோட வால்யூமை குறைச்சிட்டா அப்போ நம்ம எப்படி தான் இயங்குறது? நமக்குள் வேறு ஒரு ஆவி இருக்கிறது. அந்த ஆவியானவர் நம்மை இயக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இடம் கொடுவேன். இதுதான் இன்டைரக்ட் மீனிங். புரிஞ்சிச்சிங்களா? அந்த ஆவியானவர் உங்களுக்கு இஎம்ஐ ஞாபகப்படுத்திட்டு இருக்க மாட்டார். அந்த ஆவியானவர் உங்களுக்கு மேலானவைகளை மட்டும்தான் ஞாபகப்படுத்துவார். நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் எழுந்தது உண்டானால் இல்லையா? கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உயிரோடு எழுந்தது உண்மையானா கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். அப்ப ரொம்ப தெளிவா இருக்கு. பூமியில் இருக்கிறது கிடையாது. பூமியில் இருக்கிறவைகளை தேடச் சொல்லி உங்கள் ஆவி உங்களை ஏவும். ஆனால் அந்த ஆவியினுடைய வால்யூமை அப்படியே குறைத்து விடுங்கள். இன்னொரு ஆவியானவர் உங்களுக்குள் ரொம்ப நேரமா பேசிக்கொண்டு இருக்கிறார். அவருடைய சத்தம் அப்பதான் உங்களுக்கு கேட்கும். அவர் எதை காட்டிக்கிட்டே இருப்பார்? நீ ஓடு, உழை, இஎம்ஐ கட்டு, கடனை கட்டு, என்ன வேணா பண்ணு, ஆனால் இதெல்லாம் எதுக்காக பண்ணு? அதுக்காக பண்ணுன்னு அப்படியே டைரக்ஷனை மாற்றி விட்டுருவார். இவங்க மட்டும்தான் இவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியுமா? மத்தேயு 3ல் தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது, இவங்களுக்கு மட்டும்தான் பரலோக ராஜ்யம். அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் ஆயிடுது. என்ன ஃபில்டர்? நீ நான் கர்த்தாவேன்னு சொல்கிறவனா இருக்கலாம், கர்த்தாவேன்னு குட்டிக்கரணம் போடுறவனா கூட இருக்கலாம். ஆனால் உனது ஆவியில் நீ எளிமையுள்ளவனா இல்லாமல் உனது ஆவியின்படி நீ என்னை பின்பற்ற முயற்சி செய்தால் நீ யாருக்குரியவன் அல்ல, எதற்குரியவன் அல்ல? பரலோக ராஜ்யம் தேவனெல்லாம் ஒன்று தான். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். தேவன் இல்லாத பரலோகம் இருக்குமா? இதே விஷயத்தை லூக்கால தேவனுடைய ராஜ்யம்னு போட்டிருக்கு. எல்லாம் ஒன்று தான். இன்றைக்கி அது வேறு ஒரு பிரசங்கம் தனியாக போயிட்டு இருக்கு. பரலோக ராஜ்யம் வேறு, தேவனுடைய ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தில் தேவன் எங்கே இருக்கிறார்? எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிடுறேன். தகப்பனே, பரத்துக்கும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்?
பரத்துக்கு அது அது உருவகம். பரலோகத்தில் யார் இருக்கா? தேவன் இருக்கிறாரு. புரிஞ்சுங்களா? அப்போ பரலோக ராஜ்யம் ஒன்று தான், தேவனுடைய ராஜ்யம் ஒன்று தான். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் யார் தான் இருக்க முடியும்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறவங்க மட்டும்தான் இருக்க முடியும். தன்னுடைய சொந்த ஆவியின்படி நடக்கிறவங்க இருக்க முடியாது. தெளிவாக சொல்றாரா? இப்படியே அவர் நிறைய உபதேசங்களை நமக்கு என்ன செய்கிறார்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், குறிப்பாக இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்முடைய குணாதிசயங்களை, பண்புகளை கம்ப்ளீட்டாக. ஸோ மனம் மட்டும் திரும்பினால் பத்தாது, நம் வாழ்க்கையும் என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வேண்டும். என் மனசு ஒரு நாள் திரும்பிச்சுன்றதுக்காக நான் நித்தியத்துக்காக உனக்கு இடம் கொடுக்க முடியாது. மனம் உண்மையாகவே திரும்பினதுன்னா என்ன அர்த்தம்? திரும்பினதாகவே இருக்கணும். நமக்கு மனசு எப்படி திரும்புது? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது மனம் திரும்பிடுவோம், அதுக்கப்புறம் அப்படியே திரும்பிடுவோம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பிடுவோம், அது முடிச்ச உடனே திரும்ப அப்படியே திரும்பிடுவோம். இப்படி திரும்பிட்டு இருக்கிறதுக்கு பேர் மனம் திரும்புதல் அல்ல. மனம் திரும்புதல்னா என்ன? நான் எல்லாரையும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. மனம் திரும்புதல்னா என்ன? ஒரு முறை நீங்கள் மனம் திரும்பி விட்டால் திரும்பினதாகவே இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க முடியுன்றது தான் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய உபதேசங்களுடைய விளக்கமும் அர்த்தமும். புரிஞ்சுதுங்களா? இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த உபதேசங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே வராரு. குறிப்பாக மத்தேயு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போது 7வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. 5, 6, 7 3 அதிகாரம் சொல்லிட்டு வந்துட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மலையை விட்டு இறங்க போகிறார். இறங்க போகிறதுக்கு முன்னாடி 24, 25, 26, 27 4 வசனங்களை வாசிச்சிங்கன்னா ஒரு சின்ன கதை ஒன்றை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. 24வது வசனம். இவ்வளவு நேரம் நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு போதும். 2 மனிதர்களை சொல்லுகிறார். ஒருவன் என்ன பண்றானா, அவர் 2 பேருமே கேட்கிறான். அப்படித்தானே? பாருங்க 26. போதும். அப்ப 2 பேரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறான். கரெக்டா இல்லையா? இங்க உட்காந்துருக்க எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். இந்த 2 விதத்தில் தான் நம்ம இருக்க முடியும். இப்போ இங்கே இருக்கிறோம் ஒரு 30 பேர் 35 பேர் உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த 35 பேரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம். ஆனால் கேட்டதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றதை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று கேட்டதின்படி நடக்கிறவன், இன்னொருத்தன் கேட்டதன்படி நடக்காதவன். இப்போ கேட்டதன்படி நடக்கிறவன் கேட்ட வார்த்தைகள் தன்னை இயக்கும்படி ஒப்பு கொடுக்குறான். கரெக்டா? கேட்டதன்படி நடக்காதவன் தானே தன் வாழ்க்கையை இயக்கி கொண்டுகிறான். இவ்வளோதான் வித்தியாசம். இதுக்கு 2த்துக்கு நடுவில் மையம்னு ஒன்று இல்லை. இல்லை பிரதர், நான் கேட்ட மாதிரியும் இருப்பேன், கேட்காத மாதிரியும் இருப்பேன், கேட்டதன்படி செஞ்சுக்கிட்டும் இருப்பேன், செய்யாமலும் இருப்பேன். அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒன்று நீ கேட்டுட்டு செய், இல்லைனா கேட்டுட்டு செய்யலை, அவ்வளோதான். நான் செய்கிறேன் இல்லைனா செய்யலை, இவ்வளோதான். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இவர்களை நான் 2 விதமான விஷயங்களுக்கு ஒப்பிடுகிறேன். என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் அவனை எதற்கு ஒப்பிடுகிறேன்னு சொல்கிறாரு? சண்டே ஸ்கூல் லெசன் கீழே குனியாமலே பதில் சொல்லலாம். எதற்கு ஒப்பிடுவேன்? கண்மலையின் மேல், நல்ல ஒரு பாறை, பெரிய ஒரு பாறையின் மேலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் என்ன செய்வேன்? ஒப்பிடுவேன். சரி, கண்மலையின் மேலே ஒருத்தன் வீட்டை கட்டுறான். இப்போ 26வது வசனத்தில் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவனை மணலின் மேல், மண்ணு மேலன்னு கூட போடல, என்ன போட்டிருக்கு? மணலின் மேல் தன் வீட்டை கட்டினவனுக்கு, புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்றார். கரெக்டா? இப்போ எல்லாரும் பைபிளை மூட வேணாம், பார்க்காம என்ன பாருங்க. 2 மனுஷங்க இங்கே இருக்காங்க. ஒருத்தன் பாறையின் மேலே கஷ்டப்பட்டு என்ன செய்கிறான்? 2 பேரும் கஷ்டப்பட்டு தான் வீடு கட்டுவாங்க. செலவு செய்யணும்ல, சும்மா கட்ட முடியுமா? இப்போ நீ சின்னாண்டிகுப்பத்தில் போயிட்டு வீடு கட்டினாலும் அது மணல் தானே. அங்கே போய் வீடு கட்டினாலும் காசு இல்லாமல் கட்ட முடியுமா? முடியாது. அங்கேயும் கஷ்டப்பட்டு தான் கட்டணும். மறையூரில் போயிட்டு பாறை மேலே வீட்டை கட்டினாலும் கஷ்டப்பட்டு தான் கட்டணும். கரெக்டாக? ஆனால் இவங்க 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, யார் வேகமாக கட்டுவா? ஏன்? எல்லாமே ஈஸி. என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க? ஈஸியாக வாழ்க்கை வாழ்ந்துடணுன்ற எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்களா? ஃபுல்லாக வாக்குத்தத்த வசனமாகவே சொல்லணும். நீர்ப்பாய்ச்சலான
ஆமாம் ஆமாம். யார் அது? அதெல்லாம் எப்படி இருக்கிறவன் அந்த பக்கமே போகக்கூடாது பாஸ்டர், அந்த பக்கமே திரும்பாதீங்க பிரதர், நோ. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீ எப்படி சொல்லலாம்? நீ எதை மட்டும் தான் சொல்லணும்? நீ எதை சொல்லணும்னா, வாதே உன் கூடாரத்தை அணுகாதுன்னு மட்டும் தான் சொல்லணும். யாருக்கு அணுகாதுன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. என்ன எதிர்பார்ப்போடு உட்காந்துருக்கிறீங்க? இங்கே சொல்கிறாரு, 2 பேரும் வீடு கட்டுறாங்க. ஒருத்தன் கஷ்டப்பட்டு கட்டணும், கஷ்டப்படணும், வேர்வை சிந்தணும், செலவு அதிகம், ரிஸ்க் அதிகம், நிறைய விஷயம், இழப்பு அதிகம். ஆனால் அந்த வீடு இடி, மின்னல், மழை, புயல் எல்லாவற்றையும் என்ன செய்யும்? தாங்கும். மணலில் ரிஸ்கே இல்லை, சர்ன்னு கட்டிடலாம். குறைந்த செலவில் பெரிய பங்களாவை கட்டலாம். ஆனால் மழை, வெள்ளம், புயல், இடி, மின்னல் எதையும் அது என்ன செய்யாது? தாங்காது. ஒருத்தன் புத்தி உள்ளவன், இன்னொருத்தன் புத்தி இல்லாதவன். இதற்கொப்பான வேறு ஒரு ஊமையை சொல்ல முடியுமா? இதற்கொப்பான வேறு ஒரு ஊமையை சொல்ல முடியுமா? சொல்லுங்க சிஸ்டர். 10 கன்னிகைகள். ரெண்டு கேட்டு, 2 வழி. 2 கேட்டு, 2 வழி. இதில் கேட்டு மட்டும் இடுக்கம் கிடையாது, வழி ஃபுல்லாக இடுக்கம் தான், நேரோ பாத். இன்னொரு பக்கம் விசாலமான கேட்டு, விசாலமான வழி. எதில் நிறைய பேர் போகலாம் அட் அ டைம்? விசாலமான வழியில் அட் அ டைம் நிறைய பேர் போகலாம். அப்படி தான் போயிட்டு இருக்காங்க. அந்த கேட்டு கேட்டுக்கான கேட்டான். அந்த விசாலமான பாதை உங்களை இல்லாமல் போக செய்யக்கூடியது. மொத்தமாக போய் மலையிலேருந்து கீழே விழுந்துடலாம். அந்த லேகியோன பிசாசை துரத்தும் போது பன்றிங்க போய் கடலில் ஊழ்ந்த மாதிரி ஊந்துடும், எல்லாம் கும்பலாக போய் அழிவில். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இடுக்கமான வாசல். ஒவ்வொரு ஆளாக தான் உள்ளே என்ன செய்ய முடியும்? போக முடியும். சரி, உள்ளே கஷ்டப்பட்டு பூந்து வந்தாச்சு. வழியும் எப்படி தான் இருக்குது? குறுகலாக தான் இருக்கும். வழியும் அப்படி தான் இருக்கும். அப்போ என்னதான் சொல்ல வராரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த போதனைகளின்படி கேட்டு அதன்படி வாழ்வது என்பது ஈஸி கிடையாது என்பதை என்ன செய்கிறார்? சொல்கிறார். சிம்பிள். இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். இன்னைக்கு இதை வெளியில் போய் சொன்னோம்னா ஒருத்தர் கூட என்ன செய்யறது இல்லை. சபையில் இருக்கிறவங்களும் முக்கால்வாசி பேர் போயிடுறது. எந்த பக்கம் போகிறது? இங்கே இருந்துக்கிட்டே போயிடுவாங்க. சில பேர் ஆராதனைக்கு மட்டும் இங்கே வர்றது. வாழ்நாள் ஃபுல்லாக எந்த உபதேசம்? எந்த உபதேசம்? செழிப்பின் உபதேசம் பக்கம் சாயிருது. கவனிங்க, இதெல்லாம் கவனிங்க. ஏமாந்து போகாதீங்க, மற்றவங்களையும் ஏமாத்தாதீங்க. கிறிஸ்தவம் என்பது இது அல்ல. இயேசு கிறிஸ்து இதை போதிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து எதை போதிக்கிறார்? கடினமான வழியிலேயே அவரை பின்பற்றுகிற வாழ்க்கையை குறித்து போதிக்கிறார். அவர் அப்படிதான் எல்லா இடத்துலையும் எழுதி வைத்திருக்கிறார். உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அன்றும் சரி இன்றும் சரி உண்மையாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வருகிறேன் என்று சொல்லி வருகிற சீஷன் எந்த பாதையை தெரிந்து கொள்கிறான்? இடுக்கமான வாசலை தான் தெரிந்து கொள்கிறான். நீங்கள் 1 பேதுரு எடுத்து வாசிச்சு பாருங்க. 1 பேதுருவின் காலம் எப்படிப்பட்ட காலம்? 1 பேதுரு எழுதப்பட்ட காலம் எப்படிப்பட்ட காலம்? கொலோசியம் என்கிற பெரிய மைதானத்திலே தேவ மனிதர்களை ஒவ்வொரு நாளும் சித்திரவதைக்குள்ளாக்கி சாகடித்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். சராசரியாக ஒரு கிறிஸ்தவன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரையே என் ராஜாவாக வைத்து பின்பற்றுகிறேன்னு வெளியில் சொன்னான்னா நிச்சயமாக அவனுக்கு என்ன உண்டு? மரணம் உண்டு. ஒரு நாள் அப்பா கண்ணுக்கு முன்னாடி புள்ள சாவான், அடுத்த நாள் அவங்க அம்மா கண்ணுக்கு முன்னாடி, அவங்க ஒய்ஃப் கண்ணுக்கு முன்னாடியே அதே அந்த புருஷன் அந்த பிள்ளையுடைய அப்பா என்ன செய்வார்? சாவார். எப்போ தனக்கு சாவு உண்டு என்று எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையில் நாட்களில் ஆயிரமாக லட்சமாக கர்த்தரை பின்பற்றி என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. அப்படியே ஆப்போசிட்டா இல்லை? இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு எப்படி இருக்கு? வா மகனே, ஹஸ்கி வாய்ஸ், சுகம் தருவார், சுகித்திரு, திரளாய் வாருங்கள். லட்சமாக கூடுறாங்க. எந்த பாதையில் போகிறதுக்கு? விசாலமான பாதையில் போகிற. இட்ஸ் நாட் அன் ஈஸி லைஃப். இட்ஸ் நாட் அன் ஈஸி லைஃப். ரொம்ப தெளிவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ கண்மலையின் மேலே வீட்டை கட்டுறவனாக இருக்கணும். அதுதான் புத்தி உள்ளவன். இந்த பூமியிலே வாழக்கூடிய கொஞ்ச நாளில் பாடுகள் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையை நீ தெரிந்து கொண்டால் பாருங்க,
இங்கே அழுகையும் பற்கடிப்பும் இல்லை, இங்கே அழுது கொண்டு இங்கே புலம்பலும் துக்கிப்பும் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொள்கிறவனுக்கு என்ன கிடைக்குதான் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 21 வாசிங்க. இப்பொழுதுலாம் சொல்றதெல்லாம் இந்த வாழ்க்கையை பத்தி சொல்லுது. சரிங்களா? இப்பொழுதுன்னு சொல்றதெல்லாம் இப்ப இருக்கிற வாழ்க்கையை குறித்து சொல்லுது. நல்லா வாசிங்க. இப்பொழுது பசியா இருக்கிறவர்கள் திருப்தி அடைவீர்கள். நீங்கள் பாக்கியவான்கள். திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் இனி நகைப்பீர்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அழுகையே இல்லை. மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை எப்போ பகைப்பாங்க சொல்லுங்க? எப்போ பகைப்பாங்க? நீங்க கிறிஸ்டியன்னு தெரிஞ்சாதானே பகைப்பாங்க. ஆமா, நம்ம எங்க சொல்றோம் வெளியில கிறிஸ்டியன்னா? நான் சொல்றது கிறிஸ்தவ பேர் இல்லை. நான் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என் வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் நம்ம சொல்றோமா? நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் அதை எப்படி அணுகணும்? அதே மாதிரி தானே அணுகிறோம். யாரை சார்ந்து கொள்கிறோம்? சுயபுத்தியை சார்ந்து கொள்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறத கேட்குறோமா? சுயபுத்தியை சார்ந்து கொள்கிறோம். அப்போ நம்ம எந்த விதத்தில் நான் தேவனுடைய பிள்ளைன்னு காமிக்கிறோம்? அப்போ எப்படி நமக்கு பாடுகள் வரும்? இந்த உலகத்தில் உண்மையாலுமே நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனாலே பாடுபடுகிறேங்க. ஒவ்வொரு நாளும் நான் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையாக இருக்கிறதுனாலே நான் ஒடுக்கப்படுறேங்க. எனக்கு சாப்பாடு கூட அதனால் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்கிறவங்க ஒருத்தருங்க கை தூக்குங்க. நான் இயேசு கிறிஸ்துவ பிள்ளையாக இருக்கிறதுனால நான் இன்னைக்கு சாப்பிடலைங்க, எனக்கு சாப்பாடு இல்லைங்கன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. நம்ம கஷ்டம், அதனால் நம்ம என்ன செய்யலை? சாப்பிடல. கரெக்டா? அதுதான் எல்லாருக்குமே இருக்குது. அப்படி கஷ்டப்படுறத பற்றி இங்கே கர்த்தர் சொல்லல. மனுஷகுமாரன் நிமித்தம் நம்ம கஷ்டப்படணும்னா, மனுஷகுமாரன் எனக்குள் இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை, அவரை மாதிரி வாழ்கிறேன் அப்படின்னு வாயினாலும் வார்த்தையினாலும் எப்போ காமிக்கிறோம்? நம்ம எப்போ காமிக்கிறோம்? ஒரு சின்ன கோவம் வந்தால் வாயிலேருந்து என்னென்ன வார்த்தை வருது? இங்கிலீஷு, தமிழ், மலையாளம், குஜராத்தி எல்லாமே வருது. நாளைக்கு கிறிஸ்மஸ். எத்தனை கிறிஸ்டியன்ஸ் ஊதுறவனாகவும் ஒதுக்குறவனாகவும் குடிக்கிறவனாகவும் குப்புறப்படுக்கிறவனாகவும் இருப்பான்னு பாருங்க. முந்தானேத்து ஒரு ஃப்ரெண்டோட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் சொல்கிறடா சரி, கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையிலேயே ஊற்றிட்டு குப்புறப்படுத்துக்கிறானே இயேசு பேரை சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம என்ன தான் இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த உலகத்தில்? என்ன தான் நம்ம என்ன கிறிஸ்தவர்களை பற்றி என்ன வரைபடத்தை நம்ம அந்த உலகத்தில் காமிக்கிறோம்? நமக்கு எதனால் பாடு வருது? வாய் சும்மா இல்லை, போய் யாரையாவது வம்புழுக்க வேண்டியது பாடு வரும். அதை பாடுகள் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. சிந்தை சரியா இல்லை, எண்ணம் தவறாக இருக்கிறது, செயல் தவறாக இருக்கிறது, அதனால் மற்றவர்கள் இடறுகிறார்கள், அதனால் எனக்கு பிரச்சனை வருதுன்னா அதை இயேசு கிறிஸ்துக்காக பாடுபட்டால் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. வடிகட்டி ஃபில்டர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த உபதேசங்களின்படி கேட்டு அதன்படி அப்படியே செய்கிறவன் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நிலைத்து நிற்பான். இல்லை என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன், அவனை பார்த்து நான் என்ன சொல்லுவேன்னு சொல்கிறாரு? நீ கர்த்தாவேன்னு கூப்பிட்டா கூட நீ யாருன்னே எனக்கு தெரியாது போடான்றவர். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. இப்படியெல்லாம் வாழ முடியுமானா? லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்தாங்க. இப்படி லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்துருக்காங்க. ஏங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறீங்களே 3000 பேர் வந்தாங்கன்னு. 3000 பேர் வந்தாங்கன்னு வாசிக்கிறீங்கல்ல. அதுக்கப்புறம் ஒரு 5000 பேர் வந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருந்தாங்களா அனுதினமும். இப்படி ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்களே, அவங்களாம் என்ன அனுபவிச்சாங்க? அவங்கள குறித்து வேதாகமத்தில் வாசிச்சு பாருங்க. என்ன அனுபவிச்சாங்க? நம்ம சும்மா உடம்பு வலி, கண் வலி, கை வலி, கால் வலி, ஜுரம், காய்ச்சல், இதையே நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள். கர்த்தர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறாருன்னு நினச்சிடாதீங்க. சில நேரங்களில் அவருடைய இரக்கத்தை காரி துப்புவதன் மூலமாகவும் காட்டுவார். பழைய படத்தில் போய் வாசிப்பார். அது நம்மை கண்டிப்பதற்காக, எச்சரிப்பதற்காக இருக்கு. சொல்றாரா இல்லையா? ஒரு தகப்பன் தன்னுடைய மகளுடைய மூஞ்சில துப்புனா எப்படி இருக்கும்னு கேட்குறாரு. அதுதான் உன் நிலைமை போடான்றாரு. சொல்றாரா இல்லையா? ஏன் அப்படி தகப்பனா இருக்கிறவர் மகளுடைய மூஞ்சியை துப்பிட்டாரு? நீ இனிமேட்டு என் புள்ள இல்லைன்றதுக்காகவா? எதுக்கு கண்டிக்கிறாரு? தேவனுடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதேன்னு ஏன் போட்டிருக்கு?
அங்கே போட்டிருக்கு, அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறாரே. கர்த்தர் தாம் நேசிக்கிறவர்களை தான் என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து 40 வாரங்களுக்கு மேலாக அவர் பேசிக்கொண்டு வருகிற ஒரே விஷயம், எனக்கு எது முக்கியமோ அதுதான் உனக்கு முக்கியமாக இருக்கணும்னு. என்னங்க அதில் நமக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு? என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? ஒன்றுமே இல்லையே. வருஷத்துடைய முடிவுக்கு வந்திருக்கிறோம், ஒரு மாற்றமும் இல்லை. சரி, இதே நீங்கள் வந்து இப்படி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு பாருங்க. கடைசி அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஓமையில் அது நடக்க போகிற விஷயத்த உருவகமாக சொல்லுகிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான், நான் அதனால் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் வீட்டில் போய் அப்புறமா வாசிச்சிருங்க. மத்தேயு 25:31 கடைசி வரைக்கும், 31 கடைசி வரைக்கும், சரிங்களா? அப்புறமா போய் வாசிச்சிருங்க. சரி, இப்போது ஸ்டார்டிங் மட்டும் வாசிக்கலாம். 31, 32 வாசிங்க. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது. போதும். கொலோசியரில் வாசிக்கிறோம், 1 தெசலோனிக்கரில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட சகல தூதரோடும் கூட இந்த பூமியில் ஒரு நாள் வருவார், பிரத்யட்சமாக தன்னுடைய ராஜ்யத்தை ஏற்படுத்தும்படி வருவார். இந்த பூமியவே அரசாள போகிறார். இப்போ அப்படியே பண்ணல, ஒரு நாள் பண்ண போகிறார். அப்போது அவர் சிங்காசனத்தில் என்ன செய்வார்? உட்காருவார். அவர் ராஜாவாக உட்காருவார். இந்த இடத்துல மனுஷகுமாரனுக்கு அப்புறம், மனுஷகுமாரன் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொன்னதுக்கு அப்புறம் 32 வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் ராஜா என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மனுஷகுமாரன்ற வார்த்தையை திரும்ப பயன்படுத்தலை, ராஜா என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். என்ன செய்கிறாராம்? 32, அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். ஆல் த நேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். எல்லா தேசத்தாரும் அவருக்கு முன்பாக வந்து நிறுத்தப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல ஒரு மேய்ப்பன் ஆடுகளை ஓட்டி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வெள்ளாடையும் செம்மறியாடையும் ஒரே மந்தையில ஒரே இதுல போட்டு கடையில போட்டு என்ன செய்ய மாட்டான்? போட மாட்டான். அது ரெண்டா பிரிச்சு செம்மறியாடுலாம் ஒரு பக்கம் போ, வெள்ளாடுலாம் ஒரு பக்கம் போன்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் தனித்தனி இடத்தை தான் கொடுப்பான். கரெக்டா? அப்படி பிரிப்பது போல என்ன பண்ணுவாராம்? பிரிக்கிறார். செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். சரி, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, பாருங்களேன், ராஜா இங்க இருந்து ஆரம்பிக்கிறார். ராஜா தான் தன்னை குறித்து சொல்லுகிறார். அப்பொழுது ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து தனது வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, அப்ப அந்த செம்மறி ஆடெல்லாம் ஆடு கிடையாதான், அதெல்லாம் யாரு? மக்கள். எந்த மக்களை காப்பாற்றும்படி சதையும் ரத்தமும் உடையவரான ஒரு மனிதனாக வந்தாரோ அப்படிப்பட்ட சதையும் ரத்தமும் உடைய மனிதர்கள் அவருடைய வலது பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வாருங்கள் அப்படின்னு சொல்றாரா? சரி, இப்போ 41வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ ரைட் சைடில் நிற்கிற ஜனங்களை பார்த்து வாங்க அப்படிங்கிறாரு, லெஃப்ட் சைடில் நிற்கிற ஜனங்களை பார்த்து போங்க அப்படின்றாரு. அப்படின்னா கிளியரா என்ன புரியுதுன்னா, இந்த போங்கன்னு சொல்ற ஜனங்க அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அதோட வர முடியாது. ஏன்னா எங்க போங்கன்னு சொல்லியிருக்கிறாரு? நித்திய அக்கினி. பிசாசுக்காக தூதருக்காக மனுஷனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது கிடையாது. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். மனுஷனுக்காக கர்த்தர் நரகத்தை ஆயத்தம் பண்ணல, பிசாசுக்காக அவருடைய தூதனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய தேவ கோப அக்கினை ஆகிய அக்கினைக்கு என்ன செஞ்சிருங்க? போங்க. ரைட் சைடுல இருக்கவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க வாங்க வந்து என்ன பண்ணுங்க? என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு ஒரு ராஜ்யம் உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ராஜ்யத்தை கமான் டேக் இட்ன்றார், எடுத்து அனுபவியுங்கள். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம் உலகம் உண்டானதுக்கு முன்னாடியிலிருந்தே இறைவனுடைய அரசை இந்த பூமியில நிறுவுவது தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை இப்ப வரப்போது, அதுல நீங்க எல்லாரும் போய் என்ன செய்யுங்க? வாங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் அரசாளுங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. உங்களுக்கு சொந்தமாக்கிங்க. அப்போ ஏன் அப்படி கூப்பிடுறாருன்னு சொல்றாருன்னா, 35வது வசனத்துல பசியா இருந்தேன், பாருங்க, பசியா இருந்தேன், ஆகாரம் கொடுத்தீங்க. தாகமா இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். நான் சொல்லிருந்தது, பசியா இருந்தேன், கவனிங்க எல்லாரும். பசியா இருந்தேன், எனக்கு தண்ணி உணவு கொடுத்தீங்க. தாகமா இருந்தேன், குடிக்க தண்ணி கொடுத்தீங்க. அந்நியனா இருந்தேன், என்ன உங்க வீட்டில் ஏத்துக்கிட்டீங்க. நான் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்க. வியாதி உள்ளவனா இருந்தேன், என்னை விசிட் பண்ணி என்ன செஞ்சீங்க? என்னை விசாரிச்சீங்க. நான் சிறையிலே அடைப்பட்டவனா இருந்தேன், அங்கே வந்து என்ன செய்தீங்க? விடுதலை செய்யும்படியாக என்கிட்ட வந்தீங்க. அப்போ இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் தான் ஏற்கனவே எங்களுக்காக வந்து
இப்போ மேற்சொல்லி அனைத்தையும் ஏற்கனவே அனுபவிச்சு எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு என்ன செஞ்சிட்டீங்க? பரலோகத்துக்கு போயிட்டீங்க. இப்போ மேலே சொன்ன அந்த லிஸ்ட் இருக்குதுல்ல, பசியாக இருக்கிறவர்கள், தாகமாக இருக்கிறவர்கள், அந்நியராக இருக்கிறவர்கள், வஸ்திரம் இல்லாது இருக்கிறவர்கள், வியாதி உள்ளவர்களாக இருக்கிறவர்கள், சிறையில் இருக்கிறவர்கள், ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களா நிராகரிக்கப்படுகிறவர்களா? இவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களா நிராகரிக்கப்படுகிறவர்களா? உலகத்தில் நிராகரிக்கப்படுகிறவர்கள். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம மத்தியில் வந்த அவரை நம்ம என்ன செஞ்சோம்? நிராகரித்தோம். ஆனால் அவர் நம்ம ஏற்றுக்கொண்டாரு. அப்போ அவரை ஏற்றுக்கொண்டவங்க என்ன பண்ணணும்? அவரை போன்று இருக்கிறவர்களை ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? நிராகரிக்கிறோம். இங்கே அவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி பண்ணீங்க. அவர் கேட்குறாரு, இவங்கெல்லாம் கேட்குறாங்க, எப்போ ராஜா நீங்கள் வந்து நாங்கள் உங்களை அப்படிலாம் எங்கேயுமே நாங்கள் என்ன செய்யலை, பார்க்கலையே, எங்கள் கனவுலையும் எங்கள் நினைவுலையும் நீங்கள் எப்பொழுதுமே ராஜாதி ராஜா தானே. அப்போ அவர் சொல்கிறாரு, இதோ நிற்கிறாங்கல்ல இந்த சிறியர், என் சகோதரர்களாகிய இந்த சிறியருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செஞ்சீங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த பக்கம் அவங்களுக்கு சொல்றாரு, நீ பிசாசுக்கும் அவங்களை தூதர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்க நரகத்துக்கு போங்கன்றார், அக்கினிக்கு போங்கன்றார். ஏன்னா நான் வந்து பசியாக இருக்கும்போது நீங்கள் எனக்கு சாப்பாடு தரல, தாகமாக இருக்கும்போது தண்ணி தரல, நான் வஸ்திரம் இல்லாத இருக்கும்போது வஸ்திரம் தரல, நான் அண்ணியனை உங்கள் வீட்டுக்கு வரும்போது எனக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை, நான் இது வியாதியாக இருக்கும்போது என்னை விசிட் பண்ணல, நான் சிறைச்சாலையில் இருந்த என்னை வந்து என்ன செய்யலை, பார்க்கல. இவங்களும் அதே பதில் சொல்கிறாங்க, கர்த்தாவே வாட் இஸ் திஸ், நாங்கள் உங்களை அப்படி பார்த்ததே இல்லையே. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சிறியரில் எதை நீங்கள் செய்யாமல் விட்டீங்களோ, எவனுக்கு எதை நீங்கள் புறக்கணித்தீங்களோ அது எனக்கே செய்தீர்கள். அதனால் 46வது வசனத்தில் சொல்லிடுறாரு பாருங்க, என்ன சொல்கிறாரு, அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். யார் நீதிமான்கள்? இப்போ யார் நீதிமான்கள்? இப்போ வலது பக்கத்தில் நான் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனே, டிக்கெட் கன்ஃபார்ம், பரலோகத்தில் சீட்டு ரெடி, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துக்கு நெக்ஸ்ட் சேரில் உட்காரனா இல்லையான்னு பாரு. நோ, நீ உண்மையாலுமே அவரை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தா, மனம் திரும்பி இருந்தா அந்த பொசிஷன்லேயே இருந்துடணும். அந்த பொசிஷனில் இருக்கிறவன் அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்கிறவனாக இருப்பான். அவன் தான் கண்மலையின் மேலே வீட்டை கட்டுறவன், ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு. அவன் தான் வந்து நேரோவாக இருக்கிற கேட்டை தெரிந்து கொள்கிறவன், குறுகலான பாதையையும் வாசலையும் தெரிந்து கொள்கிறவன். இந்த குறுகலான வாசலுக்கு விசாலமான வாசலுக்கு வித்தியாசம் சொன்னேன்னு வச்சுங்களேன். இந்த கெனால் பக்கத்தில் இருக்க ரோடு பார்த்துருக்கீங்களா? கெனால் பக்கத்தில் ரோடு ரெண்டு பக்கமும் டூ வீலர் நிறுத்து. பாண்டிச்சேரியிலாம் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், டேவிட் எல்ஃபனக்கில் வீட்டு பக்கத்தில் ரோடு இவ்வளோண்டு தான் இருக்கும், கெனால் பக்கத்தில் ரோடு இவ்வளோண்டு தான் இருக்கும். ரெண்டு பக்கமும் டூ வீலர் நிறுத்திடுறாங்கன்னா அதில் கார் ஓட்டுற மாதிரி. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம கார் டேமேஜ் ஆகும், இல்லைனா இறங்கி ஒரு வண்டியாக எடுத்து வைக்கணும். மைலேஜ் கம்மி, செலவு அதிகம், போகிற வரலாம் திட்டுவான் நம்மளை. அவன் ஒழுங்காக பார்க் பண்ணிட மாட்டான், ஆனால் நம்ம என்ன பண்ணுவான், திட்டுவான். தட்டலனாலும் திட்டுவான். எப்போ எது நடுவில் ஓடி வருதுன்னு தெரியாது. ஒவ்வொரு இந்த டயர் ஒவ்வொரு சுத்தம் பொறுமையாக போகணும். 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிங்கன்னா அந்த தெரு காலி ஆகிறதுக்குள்ளே 100 ரூபா முடிஞ்சிடும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. ஃபுல்லாக இழப்பு தான். உங்கள் கார் எவ்வளோ டேமேஜாக இருக்குன்னு கத்தர் பார்க்கல. நீ எவ்வளோ அடி வாங்கினாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது, எவ்வளோ திட்டு வாங்கினாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் இதெல்லாம் நீ கரெக்டாக சகிச்சு அந்த எண்டுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்க, நீ தான் ராஜா. நோ, நான் வந்து நைட்டு 12 மணிக்கு ஈசிஆர் ரோடு எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ரோட்டில் தான் நான் வண்டி ஓட்டுவேன்னு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அழிவு உண்டுன்னு கர்த்தர் சொல்லிடுறார். அப்படின்னா ஏதோ ஒரு லாரி நடுவில் வரப்போகுதுன்னு தெரியுது, எங்கே வரும்னு தெரியாது. இப்போ எந்த வழியை தெரிந்து கொள்ள போகிறீங்க? இவ்வளவு நாள் அவருடைய வார்த்தையை கேட்டிருக்கோம், அதன்படி செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், தேவனுடைய பிள்ளைன்னு தயவுசெய்து சொல்லிக்காதீங்க. நமக்கும் அசிங்கம், அது கர்த்தருக்கும் அசிங்கம். வேணாம். உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யார் தெரியுமா? இந்த வசனம் இன்றைக்கி என் கூட என்ன செஞ்சுருக்கு, பேசியிருக்கு. இதன்படி நான் நடக்க போகிறேன். ஏன்னா கர்த்தர் என் மேலே வச்சிருக்கிற அன்புனால என்னுடைய குறையை எனக்கு காட்டி
சரியான பாதையில் நான் நடப்பதற்கு இந்த உலகத்தில் இருக்கிறவன், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன், சுற்றி இருக்கிறவன், சபையில் இருக்கிற மற்றவங்க கூட சொல்லலைனாலும் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கி எனக்கு என்னை பார்த்து என்ன செஞ்சுருக்கு, சொல்லியிருக்கு. இப்போ நான் அதை கீழ்ப்படிஞ்சு நான் நடக்க போகிறேன் அப்படின்னு இறங்குற நீங்கள் இன்றைக்கி கட்ட ஆரம்பிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் கட்டிக்கிட்டே இருங்க கண்மலையின் மேலே. இன்றைக்கி என்டர் ஆகுங்க இடுக்கமான வாசலுக்குள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்து கொண்டு போகும் வரைக்கும் அந்த வாசலில், அந்த வழியில் ஒரு அடியாக எடுத்து வச்சு நடங்க. இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, நமக்கு இந்த வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்து முடிப்பதற்கு நமக்கு புதுசாக எதுவும் வேணாம். ஏற்கனவே ஒருத்தர் இப்படி வாழ்ந்து போயிருக்கிறாரு, அவருடைய அடிச்சூடுகளில் மட்டும் கால் வச்சுட்டு வாங்கன்னு இப்போ 1 பேதுரு என்ன செய்கிறார், எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன்னு சொல்லுகிறார். நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு கார் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரோட்டில் போகிறீங்க, ஒரு வண்டி எடுத்து வைக்கிறீங்க, அடுத்த வண்டி அப்படியே இருக்குது. இறங்கி கூட ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் ஆள் இல்லை, நீங்களே இறங்கி ஒரு வண்டியை நவுத்தி வச்சு அந்த ரோட்டுக்கு ஓட்டணுன்னா உங்கள் ஆத்மா என்ன ஆகிடும், சோர்ந்து போயிடும். சை அப்படின்னு. அப்போ நீங்கள் எதை யோசிக்கணும், நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகும்போது தமக்கு விரோதமாக பாவிகளால் விபரீதங்களை சகித்த அவரே நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் போன அவரை நினைத்துக் கொள்ளுங்கள்னு போடலை, பாவிகளின் நிமித்தம் விபரீதங்களை சகித்தவரை நினைத்துக் கொள்ளுங்கள் போட்டிருக்கு. அதுதான் நமக்கு மாடல். இன்றும் ஈரான், ஈராக், சிரியா, எகிப்து போன்ற பல இஸ்லாமிய நாடுகளில் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அதிகபட்சம் அவன் உயிர் வாழ்வது 5 வருஷம் தான். ஒன்று அதுக்குள்ளே அவனை கொண்டுருவாங்க, இல்லைனா அவன் குடும்பத்தை அழிச்சிட்டு அவனை வேறு நாட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க, இல்லை அவனே கஷ்டப்பட முடியாமல் வேறு நாட்டுக்கு கிளம்பி வந்துடுவான். ஆனால் அந்த நாட்டில் அவன் அதிகபட்சமாக வாழ்கிற எத்தனை வருஷம் தான், 5 வருஷம் தான். இதுதான் உண்மை இன்றைக்கி. ஆனால் ஆயிரமாக ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன செஞ்சுருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. இப்போ உங்ககிட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா தம்பி தங்கைங்களா, பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த பாடுகள் உள்ள ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. ஒருவேளை 5 வருடங்களுக்குள் உங்களுக்கு ஜீவன் முடிந்து போகலாம்ன்ற சிச்சுவேஷன் தான் இருக்குதுன்னு சொன்னால் எத்தனை பேர் வருவீங்க இயேசு கிறிஸ்து பின்பற்ற? இன்றைக்கும் மக்கள் அப்படி தாங்க வந்துட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறது. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் பாடுகளை சகிச்சிங்கன்னா பாடுகள்னு சொல்லுங்கள், எல்லாம் பாடுகள் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவங்களுக்கும் அதுதான் பாடுகள், உங்களுக்கும் அதுதான் பாடுகள்னா அப்புறம் நீங்கள் என்ன வித்தியாசமாக பாடுபடுறீங்க? நத்திங், இல்லையா? ஸோ உங்களுக்கு பாடுகள் வரணும். அங்கே போட்டிருக்கு, நீங்கள் பாடுபட வேண்டியது அவசியமானதால். அப்படின்னா அர்த்தம், பாடுபட வேண்டியது அவசியமானதால்னு போட்டிருக்குப்பா 1 பேதுருல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தேவனுடைய பிள்ளை இட் இஸ் நீடட், அவர்கிட்ட இருந்து அவன்கிட்ட இருந்து டிமாண்ட் பண்ணப்படுது அவன் பாடுபடணும்னு. இட் இஸ் நீடட், பாடுபட வேண்டியது அவசியம். எப்படி பாடுபடுறது? வாய் குத்து வம்புலுக்குதா? இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை என்பதை என் நடக்கையிலும் என் வாழ்க்கையிலும் காமிச்சு பாருங்க, நிச்சயமாக பாடு வரும். சொல்லணும்னா துயரங்கள் கூட வரும். தயாராகிக்கோங்க. நம்முடைய நாடும் நம்முடைய நிலைமையும் அந்த நாட்களை நோக்கி நகன்று கொண்டு இருக்கிறது. இது விளையாட்டு விஷயம் இல்லை, இதுதான் உண்மை. இப்படியே இருந்துருவோன்னு நினச்சிடாதீங்க. நோ, அன்று தெரியும் யார் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் சீஷன். நம் வாழ்க்கையில் பாடு வரும்பொழுது இவ்வளவு நாள் நமக்கு நன்மை செய்த விசுவாசிகளையும் சபையையும் அதே வாயை வச்சு என்ன செய்வோம், குறை சொல்லி விட்டு போகிறது பேர் தேவனுடைய பிள்ளை கிடையாது. எல்லாரும் குறைவுள்ளவங்களாக தானே வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நமக்கு நடுவில் கர்த்தர் ஒரு ஐக்கியத்தை கொடுத்துருக்காருல்ல, இதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? கண்மலையின் மேலே வீட்டை கட்டணும். சரிங்களா? அதனால் இதை கேட்டு இருக்கக்கூடிய அருமையான தேவ ஜனமே, உங்கள் இருதயங்களை கர்த்தருடைய வழிகளுக்கு நேராக திருப்புங்கள்.